கட்சி வழக்கறிஞர்கள்லாம் பிஸியா இருக்கிறாங்க. எதுக்கு பிஸியா இருக்காங்க? பலூன் மீட்பு. அந்த பலூனை வந்து எப்பயாவது வாங்கி கொடுங்க. மாபெரும் போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை தாவேகா ஒருங்கிணைக்கிறது. நானே அதை முன்னின்று நடத்துவேன். மெரினா பீச்சில் கூடுவோம். ஒரு போராட்டம் அறிவிக்க வேண்டியதானே? அதெல்லாம் அறிஞர்கள் பேசும். இது சித்தப்பா டைலாகாச்சே. பழைய ஸ்தப்பா எம்ஜிஆர், பாலும் ஸ்தப்பா இவரு, நவீன ஸ்தப்பா அவரு. தமிழ்நாட்டில் இதே போல போக்கிடம் இல்லாமல் இருக்க இன்னொரு அரசியல்வாதியார் அன்புமணி இல்ல, ஓ பன்னீர்செல்வம். வெற்றி விழாவுக்கு ஊத்த வேண்டிய பால்குடத்தோட வந்திருக்காங்க. எதுக்கு? கட்சியை புதைச்சு ஊத்துறதுக்கு. தாவேகா தொடர்ச்சியாக எந்த செயல்பாடும் இல்லாமல் தண்ணியில் போட்ட மரக்கட்டை போல மிதந்து கொண்டு வந்தது. வேற இந்தியாவுக்கே தீர்ப்பு வாங்கி கொடுத்தாச்சு. என்னாண்டு அவ்வளவுதான், வக் பண்ணு தடை பண்ணியாச்சு. வப்பு மசோதா கோர்ட்ல இன்னும் நடந்துகிட்டு இருக்குப்பா. தடை பண்ணியாச்சுங்க. என்னங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? இதுதாங்க இந்த திமுக காரர்களுடைய பண்பே. இதுதான். ஒருத்தர் ஜெயிச்சான்னா அது பொறுக்காது. எங்கே முஸ்லீம்களை ஏமாத்துறீங்க நீங்க. யோ, நீ என்னையா பண்ண? தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டு நாங்க ஜெயிச்சுட்டோங்க, கேஸ் ஜெயிச்சுட்டோங்க. அப்ப நடந்துகிட்டு இருக்குது என்னது? நாங்க கேஸ் ஜெயிச்சுட்டோங்க. ஐயோ, அப்ப ஹியரிங் நடந்துகிட்டு இருக்குது என்னதுயா? நாங்க கேஸ் ஜெயிச்சிட்டோம் பாசு, அவ்வளவுதான். நீதிபதி கேட்டுட்டாராம் இதுக்கு இது பொருந்துமா பொருந்தாதான்னு. அதுக்கு இன்னும் பலகட்ட போராட்டம் இருக்கு. வாதங்கள் பிரதிவாதங்கள் எடுத்து வைக்கப்படணும். அதுக்கு பிறகுதான் தீர்ப்பு வரும். வக்பு மசோதா செல்லுதா செல்லலையாங்கிறது. அப்ப இப்ப கொடுத்தது என்னது? அவங்களோட ஒப்பீனியனை சொல்லி இருக்கிறாங்க. தீர்ப்பு இன்னும் வரல. இல்ல அப்படியே நான் தெரியாம அப்படியே நீ யாரு அதை கிளைம் பண்றதுக்கு? நாங்க தாங்க இந்த ஊரை கட்டி ஆண்ட பண்ணையாரு. இத போய் ஜட்ஜிட்ட சொல்ல, நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு. இல்ல கோர்ட்ல போயிட்டு சொல்ல. அபிஷேக் சிங்வியை நியமிச்சு. இங்க பார், அபிஷேக் சிங்வி ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய அமைப்பின் சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணப்பட்ட ஒரு வழக்கறிஞர். அவர் போய் அந்த கோர்ட்ல கேஸ்ல போய் நின்னப்ப அவருக்கு வந்த பேருக்கு கீழே தாவேகான்னு வரல. அவர் பேர் போட்டு அந்த முஸ்லீம் அமைப்பு பேர்ல தான் வந்துச்சு. அதை தாண்டி உனக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தவர்னு ஒருத்தர் பேர் நீ போட்டு இல்ல. அந்த நபர் உள்ள வந்தாரா? வரல. ஆமா தானே? தாவேகா சார்பாக இந்த அபிடவிட்டை தாக்கல் பண்றதுக்கு ரெடி பண்ணது நான். RSS வெப்சைட்ல இருந்து எடுத்து போட்டார்ல, அதனால நாங்க அவரை விட்டுட்டோம். ஓ, அப்ப கோர்ட்ல கூட்டு போய் எனக்கு நான் என்ன கேட்கிறேன், உனக்கு இப்ப திமுக சார்பாக அல்லது ஏதோ ஒரு கட்சியின் சார்பாக நான் வந்து இந்த வழக்குல வந்து அப்பீல் ஆகிறேன்னு சொல்லி MP வில்சன் அவர்களோ ஆராசா அவர்களோ ஒரு அபிடவிட் ரெடி பண்றாங்கன்னா அவங்க பேர்ல ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி கொண்டு போய் அவங்க கொடுப்பாங்க. அவங்களே அதுக்கு உள்ள நிற்பாங்க. இப்ப இந்த பக்கம் கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற தாவேகா அவங்களுக்கு வழக்கறிஞர்னு வெங்கட்ராமன் ஒருத்தரை வச்சிருக்காங்க. அவர் தான் அட்வொகேட் சொல்லிக்கிறாரு, நான் சொல்லல. அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்றாரு, மேனேஜர்ன்றாரு. தம்பி இந்த பக்கம் அவருக்கு ஆந்திரா பக்கம் போனோம்னா 3 வருஷம் ஏதாவது டிகிரி கிடைக்கும் பண்ற கணக்கெல்லாம் தனி. சரி, அது வேற. இப்ப இவர் அட்வொகேட் தானே, நீ தானே சொல்லி. அவரே அவர் பேர்ல வந்து BL BCom என்னென்னமோலாம் போட்டு வச்சிருக்கிறாரு. இருக்கட்டும். SLC HSC +2 10th 11th நீட் அட்டெம்ப்ட் நெட் ஒண்ணு விட்டுட்டோம். அந்த படிப்பு இப்ப இல்ல. படிப்பு இருக்கு, ஆனா அதுக்கு சர்டிபிகேட் கிடையாது. என்ன அது? ESLC 8th ஸ்டாண்டர்ட் லிவிங் சர்டிபிகேட். எங்க பாட்டி படிச்சிருக்காங்க, நான் பாத்திருக்கேன் சர்டிபிகேட். அந்த காலத்துல வெங்கட் பிறந்தாரான்னு எனக்கு தெரியாது. சரி, எனிவே அப்படியெல்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்கிற வெங்கட் இருந்தார்ல, அவர் பேர்லயே ஒரு அபிடவிட் ரெடி பண்ணிட்டு தாவேகாவின் பொருளாளர் நீதிமன்றத்தில் நின்றார் சொல்லிருக்க வேண்டியதுதானே? வாதாடுறதுக்கு ஆள் இல்லையா? அவர் என்ன வைகோவா, ஆராசாவா, அவர் என்ன வில்சனா? கிடையாது. அப்ப நீ வந்து வாடகைக்கு அபிடவிட் ரெடி பண்றதுக்கு ஒரு ஆளு, அதை வந்து வழக்காடுறதுக்கு இன்னொரு ஆளு அப்படின்னா அந்த இன்னொரு வழக்கறிஞர் வேற யாருக்கும் அப்பியர் ஆயிருக்காரான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு கூமுட்டத்தனமான வேலையை. அவங்க எல்லாம் பிஸியா இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள். இவங்க நீங்க என்ன பண்றீங்க? கட்சி வழக்கறிஞர்கள் எல்லாம் பிஸியா இருக்கிறாங்க. எதுக்கு பிஸியா இருக்காங்க? பலூன் மீட்பு. அந்த பலூனை வந்து எப்பயாவது வாங்கி கொடுங்க. பலூன் மாட்டிக்கிருச்சு, ஆமா எனக்கு மீட்டு கொடுங்க பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. பலூன் மீட்பு. அடுத்து சேர் மீட்பு. சேரை ஏப்பா தூக்குற? கரண்ட் வயர் அதையும் பார்க்கணும். இப்படியான பல பிஸிகள்ல இருக்கிறதுனால இவங்க பேர்ல அபிடவிட் போட மாட்டாங்க, வேற ஒருத்தர் பேர்ல அபிடவிட் போடுவாங்க. அந்த நபராச்சு வாதாட வருவாரா, கோர்ட்டுக்குள்ள இருப்பாரான்னு கேட்டா அவரும் கிடையாது. இன்னொரு வழக்கறிஞர் வந்து வாதாடுவாராம். சரி, அவரு இவங்களுக்கு மட்டும்தான் வாதாடுறாரான்னு கேட்டா கிடையாது. அவர் இன்னொரு பெரிய இஸ்லாமிய அமைப்புக்காக வாதாடுகிறார். அவர் வாதாடுறத வந்து தனக்கு வேணும் அப்படின்னு கிளைம் பண்றாரு. சீனியர் கவுன்சில் வச்சுக்கிறதுன்றது வந்து தப்பு கிடையாது. சீனியர் கவுன்சில் வந்து எல்லாருக்கும் இருப்பாங்க. இப்போ திமுக சார்பிலையும் வந்து வில்சன் போனாலும் கூட
அவர் இன்னொரு சீனியர் கான்ஸ்டல் ஒருத்தர் போடுவாங்க, அவரும் போவாரு. இப்ப பேரறிவாளன் வழக்கு நடத்துறோம் அப்படின்னா முகுல் ரகோத்கி போவாரு. இப்படி பல பேர் வந்து ஆஜராகிறதுன்றது வழக்கம் தான். கபில் சிபில். ஆனா அது அவங்க நியமித்த வழக்கறிஞரா போக மாட்டாங்க. இப்ப தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வழக்கு நடத்தியது ஏடிஎம்கே வந்து நாங்க தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க, அது உருட்டு. நம்ம ஆட்கள் திமுக வந்ததற்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கபில் சிபலை வழக்கறிஞரா போட்டு வாதாடுறாங்க. தமிழ்நாடு அரசு அந்த வழக்கறிஞரை நியமிக்குது. வேற யாரும் அதுல கபில் சிபலை போட்டிருப்பாங்களான்னா கிடையாது, எக்ஸ்க்ளூசிவா அவர் எங்க வழக்கறிஞர். அபிஷேக் மனு சிங்வி 2ஆம் மனுதாரராகிய ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு ஆல்ரெடி ஆஜராரு. நம்ம முதல்ல கூட ஓவைசின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓவைசி இல்லை, இன்னொரு இஸ்லாமிய அமைப்புக்கு அவர் ஆஜராரு. பந்தயம் ஓடுது ஒரு குதிரை, நான் எதுக்கு இன்னொரு குதிரையை விடணும்? இல்ல என்ன கேட்கிறேன், 76 பேர் அதுல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. ஆமாமா 76 பேர். 73வது ஆளாத்தான் விஜய் உள்ள வர்றாரு. இதுதான் ஃபேக்ட். ஏற்கனவே 72 பேர் அதுல இருக்கிறாங்க. நீ 73வது ஆளா உள்ள போற, அதுக்கு முழு கிளைமும் நான் தான் இது வாதாடுறதுக்கு எல்லாமே பண்ணேன். அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் வெளியில வந்து விஜய் சொன்னதன் அடிப்படையில் நான் வாதாடினேன்னு எங்கேயாவது பேட்டி கொடுத்தாரா? அவர் சார்பா யாராவது பேசுனாங்களா? கிடையாது. அப்புறம் எப்படி நீ உரிமை கொண்டாடுற? அது வரைக்கும் ஓகே, நான் உரிமை கொண்டாடுவேன், எனக்கு வேற கொண்டாடுறதுக்கு எதுவும் இல்லை, நான் இதைத்தான் கொண்டாடுவேன், படம் ரிலீஸ் ஆகும்போது தான் வெற்றி விழா கொண்டாடுவேன், அது வரைக்கும் எனக்கு கொண்டாடுறதுக்கு இதுதான் இருக்கு, கொண்டாடிக்கிறேன் நீ சொல்றேன்னா பரவாயில்ல, ஓகே. திமுக என்ன செஞ்சிச்சு? திமுக வந்து பேசிச்சா? தமிழ்நாடு அரசு சார்பா இது வந்துச்சா? தெளிவான கேள்வி. ஆராசா அவர்கள் கமிட்டிக்குள்ளேயே வந்துட்டார். அதுல அவர் எழுப்பிய கேள்விகளே புத்தகமாவே வெளியில வந்துருச்சு. அந்த புத்தகத்தை தொகுத்தவர் வந்து திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் நம்ம பொள்ளாச்சி சித்திக் அவர்கள். அவர் வந்து புத்தகமாவே அதை வெளியிட்டாரு. கல்யாண வீட்டுல வச்சு அவ்வளவு பேர் கொடுத்தாரு, புக்கு கொடுத்தாரு, அவர் கொடுத்திருக்கிறார். அது போக வின்சன் போற்றப்படக்கூடிய வில்சன் நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வழக்கறிஞர் எம்பி வில்சன் அவர்கள் இதுக்குள்ள போய் வாதாடுறாரு. அவங்க அவ்வளவு பேர் வாதாடினதுக்கு பிறகும் திமுக தனியாகவே இந்த வழக்கை தாக்கலும் செய்திருக்கிறது முதல்ல எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போய். இது என்ன திமுக செஞ்சுச்சு அப்படின்னு கேட்கிறதுக்கு கூச்சப்படணுமா இல்லையா? அதை வெளிப்படையாக பேசுவதற்கு தாவேகாவில் இருக்கக்கூடிய விஜய்க்கும், ஏன் இன்னும் சொல்ல போனா புஷி ஆனந்த் அவர்களுக்கும் புட்சட்னி ராஜமோகன் அவர்களுக்குமே கூட தயக்கம் இருந்திருக்கலாம். ஆனா பொய் சொல்லுவதற்கென்று எந்த கூச்சமும் இல்லாமல் ஒரு நபர் நம்மளுக்கு வேணும் என்பதற்காகவே ஒரு நபரை அழைத்து வந்திருந்தார்கள். அவர் யார்? வந்துருச்சு சொல்லு. இல்ல, எனக்கு மைனர் வச்ச பேர் தான் ஞாபகம் வருது, அவர் ஒரிஜினல் பேர் வர மாட்டேங்குது. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். சிரிப்பா குமார். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பொய் சொல்லுவதற்கென்றே அளவெடுத்த நபர். ஏன்னா அவர் மேல வழக்கு இருக்கு. நம்ம சும்மா எல்லாம் சொல்லல. இந்த சமூக ஊடகங்களில் தமிழ் சமூகத்தில் ஆகப்பெரும் வதந்திகளை பரப்புவதற்கென்று ஒரு முகம் இருக்கும் என்றால், அதாவது இப்ப ஃபேக்ட் செக் அப்படின்னா ஒரு முகம் யார் வருவா? யூட்டன், ஐயன் கார்த்திகேயன், இந்த முகங்கள் தமிழ்நாட்டில். அண்ணாமலையின் அண்டப்புழுகு வார் ரூமுடைய தளபதி வதந்தி அப்படின்றதுக்கு ஒரு முகம் அப்படி தேடுனீங்கன்னா கபால்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு முகம் தான் சிடிஆர் நிர்மல்குமார் ஐயா அவர்கள். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து கிளங்கடி வாங்கிட்டு போனாப்புல பத்திரிகையாளர்கள் கிண்டி கிளங்கெடுத்துறாங்க. பார், திமுக சார்பா இவங்க இப்படி வாதாடினாங்க, அவங்க இப்படி வாதாடினாங்க, நீங்க 73வது ஆளா தானே உள்ள போனீங்க, நீங்க இது வரைக்கும் எப்படி கிளைம் பண்ணிக்கலாம்? இல்ல நாங்க கிளைம் பண்ணுவோம். இல்ல எப்படி கிளைம் பண்ணுவேன்? அதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது, நான் கிளைம் பண்ணுவேன். இப்படி சொல்லி உருட்டி பிரட்டி குழப்படிச்சுக்கிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து ஓடுகிறார். இதுதான் நடந்திருக்கிறது. இதுல வந்து வெளிப்படையா நாங்க வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம், இன்னொரு பாஜகவோடு கூட்டணி இல்லைன்றது கேள்வி. ஆமாவா இல்லையா? ஆமா இல்ல, ஒரே வார்த்தையில பதில். யாரோடும் கூட்டணி இல்லை, அவங்களோட எங்க கொள்கை எதிரி, அவங்களோட எல்லாம் கூட்டணி இல்லை. அந்த பாஜகங்கிற வார்த்தை வாயில வர்றதுக்கு ஏன் அவ்வளவு தயக்கம்? அனுப்பி விட்ட ஓனர் கோச்சுக்கிடுவார். அதான் பிரச்சனை. திமுகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லை, வேகமா வாய் வந்துருது. ஏங்க, அவர் வந்து அதிமுக போனாரு, அஜெண்டா என்ன? அதிமுக பாஜக கூட்டணி, அஜெண்டா சக்சஸ். இப்ப இங்க வந்திருக்கு, லக்கு தாதா வந்திருக்கு, அவங்க தான் தெளிவுபடுத்துறாங்க. இப்ப அவர் வந்து நின்னுக்கிட்டு கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்றாருல, நான் சரி ஓகே நம்புறேன்ப்பா. நம்புறதுக்கு ஒரு 4 எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா, இந்தா எங்க கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சுப்பா, நாங்க இவ்வளவு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கிறோம், இவ்வளவு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம், நாடு தழுவிய அளவில் இது எல்லாத்தையும் பெரிய பிரச்சனையாக மாற்றி இருக்கிறோம், இதெல்லாம் பாஜகவுக்கு எதிராக செய்திருக்கிறோம், அதனால நாங்க கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லுகிறோம்னு ஒரு எவிடன்ஸ் ஒரு 4 காட்டுங்க, வெளிப்படையா காட்டுங்க. வக்ஃபு மசோதாவுக்கு எதிராக வக்ஃபு மசோதா தெளிவா சொல்லியாச்சு. அப்படியே நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். விஜய்க்கு சொல்லுமிடமெல்லாம் வெகுவாக வரவேற்பு இருக்கிறது, கூட்டம் அலைமோதுகிறது சொல்றீங்கல்ல, விஜய் மனசு வச்சு வக்ஃபு மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு தழுவிய அளவிற்கு மாபெரும் போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை தாவேகா ஒருங்கிணைக்கிறது, நானே அதை முன்னின்று நடத்துவேன், மெரினா பீச்சில் கூடுவோம், ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்க வேண்டியதானே? அதெல்லாம் அறிஞர்கள் பேச வேண்டியது.
நமக்கு அதெல்லாம் தெரியாது. இது சித்தப்பா டைலாக் ஆச்சே. ஏங்க இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இவர் தாங்க புது சித்தப்பா. சித்தப்பா ரைட். பழைய சித்தப்பா எம்ஜிஆர், வாழும் சித்தப்பா இவரு, நவீன சித்தப்பா அவரு. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் அங்கே இங்கே போராடுறாங்க, அது பண்றாங்க, எல்லாரும் போராடுறாங்க. நீங்க தானே கிளைம் பண்றீங்க. மாவட்டம் முழுக்க பயணம் பண்ணுங்களேன். கொடைக்கானல் ஷூட்டிங் போறதுக்கு நேரம் இருக்குல்ல விஜய்க்கு, நம்ம அதை குறை சொல்லல. அவர் வேலை, அவர் போறாரு, மறுக்கல. அதே தேதியில ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு நாள் அங்கே தங்கி இருந்து கொடைக்கானல்ல தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் அளவிற்கு, அது அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கா, கொடைக்கானல் உயரமா இருக்குல்ல, அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு ஒரு 2000 அடி உயரத்துல நின்று பார்த்தா மோடியே தெரியவார்ல, பார்த்து பேசிட்டு வர வேண்டியதானே. அண்ணா ஹசாரே மேடைக்கு ஏற தெரிஞ்சிச்சு நான் கேட்கல, தொண்டை கேட்பான் சார். அது காங்கிரஸுக்கு எதிரானது. இப்ப மோடிக்கு எதிரானா பேச முடியாது. இப்பயும் அவர் காங்கிரஸுக்கு எதிராக தானே இருக்கிறாரு. என்னண்டு ஏங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறேன்னா நீங்க இங்க திமுக கூட்டணிக்கு வரணும், இல்லைன்னா திமுக ஆதரிச்சுட்டு போயிடணும், இல்லைன்னா காங்கிரஸ் ஆதரிச்சுட்டு போயிடணும், காங்கிரஸ்ல சேரணும். காங்கிரஸ் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கிறதுனால இந்த வேலையை பார்க்குறேன். சரி, நான் அதெல்லாம் வரைஞ்சுக்கிறேன். போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவதற்கு நல்ல வாய்ப்பு, நல்ல களம் இருக்குல்ல. கொள்கை எதிரி தானே பிஜேபி. சும்மா அதிமுக சம்பளம். நீங்க சும்மா இருப்பீங்களா? அங்க வந்து மைக்கு போடுவீங்க, வாய்க்குள்ள விட்டு மைக்க விட்டு கடாவுவீங்க. நிர்மல்குமாராலேயே பேஸ் பண்ண முடியல. நம்ம எப்படி பேஸ் பண்றது? அந்த பயம் இருக்கிறதுனால அமைதியாவே இருக்கிறாரு. ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது, ஒரு கொள்கை எதிரி. இப்ப பாஜகவுக்கு எதிராக திமுக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு பல காரணங்களை நம்மளால சொல்ல முடியுது. கண்ணுக்கு எதிராக மணி 6 ஆகுதுன்றத திமுக நம்ம ஏரியால போடுற மீட்டிங்லயே தெரிஞ்சுக்கிற முடியும். 6 மணி ஆயிடுச்சுன்னா லைட்டை கட்டிடுறாங்கப்பா, 300 சேரை போட்டுறாங்கப்பா, மேடையை போட்டுறாங்கப்பா, திட்ட ஆரம்பிச்சிடுறாங்கப்பா அப்படின்னு நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது. ஏன்னா கொள்கை எதிரி திமுகவுக்கு பாஜக தான் அடி அப்படின்னு சொல்லி அசத்துங்கன்னு அசத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன அசத்துற? கொள்கை எதிரிக்கு எதிராக என்ன அசத்துற? எங்க அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அசத்துறாருங்க. ஓஜாரி ஓஜாரி. நக்கீரன் பிரகாஷ் சார் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரா. ஓ ஷிட்லாம் இல்ல, வெடி வச்சு கொண்டாட வேண்டியதான் விஜய் ரசிகர். நானு அடிமா படம் நடிக்கட்டும் என்னப்பா, நான் வெறுத்துட்டேன். பாத்தீங்களா இல்லையா? ஜிபியு மாமே, நம்ம ஜிபியு மாறியாச்சு. விஜய் நடிச்சா நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். அது நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் தான் சொல்றேன், யாரும் நம்ப மாட்டேன். இப்ப தாண்டா எங்க அண்ணன் உண்மையிலேயே நடிக்கிறான், நம்புங்கடா. எவனும் நம்ப மாட்டான். இல்ல டான்ஸ் ஆடி காட்டினா தான் நம்ப. பாருங்க, வப்பு மசோதால எவனோ போட்ட கேஸுக்கு தான் உரிமையாளர்னு வந்து நடிக்கலையா? தொப்பிய போட்டு நடிக்கலையா? நோம்பு கஞ்சி குடிச்சு நடிக்கலையா? இதெல்லாம் பனை பரந்தூர்ல நின்று நடிக்கலையா? இதெல்லாம் வாரிசு படத்துல நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். வடமொழி அதான் சர்க்கார்ல நடிச்சாரு, அதுக்கும் நீங்க பேனரை கிழிச்சிட்டீங்க. யாரு கிழிச்சா? படம் பிடிக்காம ரசிகர்களே கிழிச்சாங்க. நீங்க தானங்க சொன்னீங்க விஜய் ரசிகர், அதான் நீங்க கிழிச்சீங்க. அப்படி இருந்தா கரெக்ட். இப்படி பல இடங்களில் விஜய் வந்து போக்கிடம் இல்லாமல் இருக்கிறார். போக்கிடமே இல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் அரசியல் தலைவர்கள் ஒன்று சேருவார்கள்? தமிழ்நாட்டில் இதே போல போக்கிடம் இல்லாமல் இருக்க இன்னொரு அரசியல்வாதி யார்? அன்புமணி இல்ல, ஓ பன்னீர்செல்வம். நான் சொல்லல, அதிமுக காரங்க சொன்னாங்க. கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காரு. தினமலர் பத்திரிகை செய்தி. அவரை நம்பி அவர் பையனே பிரச்சாரத்துக்கு வர மாட்டேங்கிறாருங்க. நான் சொல்ல தெரியும். அவரு தான் தனியா என்ஜிஓ ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்பாவுக்கு ஆதரவா ஏதாவது இயக்கம் கட்டுவாருன்னு பார்த்தா என்ஜிஓ ஆரம்பிச்சிட்டாப்ல. அவரு என்ன பண்ணிருக்கிறாரு? ஓபிஎஸ் மாவட்டம் தோறும் போய் நிர்வாகிகளை பூரா சந்திக்கிறேன். ஆமா, எல்லார்ட்டையும் எழுத்துப்பூர்வமா பாஜகவுக்கு கூட்டணி எழுதி வாங்கியிருக்கிறாரு. எழுத்துப்பூர்வமா அப்படியே வாங்கினாரு. உங்க மனசுல உள்ளத பூரா கக்குங்கடான்னு பேப்பரை கொடுத்து என்ன கடுப்புல இருந்தாங்களோ தெரியல. அந்த அதுல ஒரு மாவட்ட நிர்வாகி அடிஷனல் சீட்டு கேட்டு வந்துருச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டு என்னையா சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க டிஎன்பிஎல் கம்பெனியில போட வேண்டிய பேப்பர் பூரா இங்க இருக்கு தலைவா, அவ்வளவு பண்டில் பண்டிலா வன்மத்தை பூரா கக்குறாங்க. இப்ப எங்க அண்ணன் ஓபிஎஸ் வந்து காசு தர மாட்டாரு, காக்கா செய்ய மாட்டாரு. ஆமா, அவர் எப்படி அடிஷனல் சீட்டு கொடுப்பாருன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரிதான் விஜய் அண்ணனும் 50 காசுக்கு ஏப்போர் சீட்டு வாங்குறதுக்கு எங்க அண்ணனுக்கு வந்து வசதி இருக்கு. மனசு இருந்திருந்தா ஏத்தி ஏடிஎம்கேல இருந்து வெளியே வந்திருப்பாரா? வரமாட்டார். தெரியும், நல்லாவே தெரியும். கூட இருக்கிறவங்களே சொல்லி இருக்கிறாங்க, அதை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. இப்படி அவர் வந்து பெங்களூர் போல இருந்து நம்ம பேட்டல நாடு பேட்டல தான் சொன்னாரு. ஒரு கோரிக்கை எல்லாம் கேட்டு அவங்க கருத்தெல்லாம் கேட்டிருக்கிறாரு. அதுல அண்ணன் நீங்க ஏன் தனி கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு எடுத்து பார்த்துட்டு ஏற்கனவே தனியா தரலாம், இது எங்களா தனி கட்சி ரிஜெக்டட் போட்டிருக்கு. இன்னொரு பேப்பர் பிஜேபி உங்களை ஏமாற்றி இருக்கிறது, நீங்க வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது, அதை எடுத்து. அவர் சொன்னாரா? இன்னைக்கு ஓபிஎஸ்ஏ சொல்லிட்டாரு, என்னண்டு
அமித்ஷாவின் தமிழக வருகை குறித்து தகவலே சொல்லல. ஏமாற்றப்பட்டோம், அபலையானாங்க, ஏமாற்றப்பட்டோம். ஆமாங்க ஐயா, நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல ஐயா. ஜெயா நியூஸ் பார்த்திருந்தா கூட அமித்ஷா அவர்களை தெரிஞ்சிருக்கு ஐயா. அப்ப அவரே ஜெயா நியூஸ் பாக்குறது இல்லையா? ஐயா, நான் என்னன்னு சொல்லுவேன், இப்படி ஏமாற்றேன். அவர் வயிற்று நீங்க போட்டு பொழந்துட்டாரு. என்னண்டு ஓபிஎஸ் இல்லாம ஒரு பய ஆட்சி அமைக்க முடியாதுட்டாரு தமிழ்நாட்டுல. நத்த சொன்னது என்ன சொன்னாரு தெரியுமா? ஓபிஎஸும் கிடையாது, டிடிவியும் கிடையாது, யாருக்கும் சேர்த்துக்கிறதுக்கு இடமே கிடையாது. யாரு துணை பொதுச் செயலாளர் அவரு அதிமுகவுக்கு. கூட்டணி இல்லைன்னா உனக்கு இடம் கிடையாது. அவர் இங்க இருந்தாரு ஒரு காலத்துல. ஆமா, ஏதாவது கொடுக்கணும் தம்பி. அவர் ஒரு அடிஷனல் சீட்டு கேட்டாரு, முடியாதுன்னு இபிஎஸ்டே போயிட்டாரு. இப்படி பலரும் வந்து பலரால் ஏமாற்றப்பட்ட ஒரு அபலையின் குரலாக தமிழ்நாட்டு அரசியல் நிற்கக்கூடிய இடத்திற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் ஒரு பேப்பர் சாமி, இபிஎஸ் எக்ஸ்ட்ரா பேப்பர் சாமி. அவர் எக்ஸ்ட்ரா பேப்பர் கொடுப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு படிச்சுட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட். அதுல ஒருத்தர் எழுதியிருந்தாப்ல, நாம் ஏன் தாவேக்காவுடன் கூட்டணிக்கு போக கூடாது. ஆமா, அவர் தான் வருக காத்துக்கிட்டு. இது நல்ல ஐடியாவா இருக்குங்களே. சமத்துவ மக்கள் கட்சிக்கு கமலஹாசன் சீட்டு கொடுத்தாங்க, 30 சீட்டை சரண்டர் பண்ணாரு. போய் ஓபிஎஸ்க்கு 50 சீட்டு. நான் இப்ப என் பையன் 2 பேரையும் சீட்டு கொடுத்து நிப்பாட்டுவேன், கூட இருக்கிற இவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பேன், அவருக்கு ஒரு சீட்டு. 3 எம்எல்ஏ கூட நிக்கிறாரு. அவரோட 4 4 4 2 6 சீட் இருக்கு. விரல விட்டு எண்ணிடலாம்ல, கால் விரலையும் சேர்த்தா கூட இன்னும் விரல் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. அதை பத்தி நான் கணக்கு பண்ணேன். இருக்கிறது 7, இந்த 30 சீட்டு விஜய் கொடுப்பாப்ல, ஏன்னா அவருக்கு கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்ல. அதை கொண்டு வந்து 7 சீட்டு போக மீதி இருந்தாங்கன்னா அவரே திருப்பி 50 பேர் கண்டுபிடிச்சதா சொன்னாங்க வேட்பாளர். குமார் என்கிட்ட பேசுறீங்க குமார், 7 பேர் தான் சீட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. 7 பேர்னா யாரு? விஜய், ருஷி ஆனந்த், வெங்கட். நம்ம வெங்கட் நிக்க மாட்டேன்னு நம்ம சீட்டி வெங்கட் நிக்கலையா? அடம்பிடிக்கிறாரா? நிக்க சொல்லி கேக்குறாங்களாம். வெங்கட் இல்ல இல்ல, நான் இழந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ என்னத்தை இழந்தீங்கன்னு புரியல. எஸ்வி சேகருக்கு பிறகு மயிலாப்பூர்ல நின்று ஜெயிக்க வேற யாராலையும் முடியல. நீங்க வேற ட்ரை பண்ணி பாருங்க. அது அந்த மாமி சீட்ல வேணா கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்கலாம். அவங்களுக்குமே நிக்கிறதுக்கு 7 பேருக்கு மேல ஆள் இல்ல, அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அதுவும் அதிமுக கூட்டணிக்கு போனா அந்த 7 பேரும் தயாரா இருக்கிறாங்க. அதை தாண்டி வேற யாரும் போடுறதுக்கு கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா மாவட்ட செயலாளர் பூரா குஷியா இருக்கிறாங்கன்னு செய்தி. மாவட்ட செயலாளர் பூரா இந்தியா கார்ல வந்தவங்க, ஃபார்ச்சுனர்ல வர்றாங்க, இனோவா கார்ல வர்றாங்க. அதெல்லாம் வேற வேற மாதிரி வசூல்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எங்க இருந்து அது கொஞ்ச நாள்ல மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு மாற்றம்னு ஒரு அறிக்கை வரும். அப்ப சொல்றேன் யார் யாரு என்னன்னு பூரா வசூல் அடிச்சிட்டான். இப்ப வந்து பாமக லிஸ்ட்ல கிடையாது. பாமக வரணும்னா நீங்க கத்தையா இல்லாம மொத்தமா எடுத்து வைக்கணும். சீட்டுகள், பாக்ஸுகள், நிறைய விட்டமின் டேப்லெட்ஸ், நீங்க நிறைய SCAT சீட்ல SHEET சீட், நீங்க வந்து நிறைய ஊட்டச்சத்து மருந்துகள் கொடுக்கணும். அதுவும் இல்லாம அன்புமணி வந்து விஜய் முதல்வர் ஆகணும்னு அன்புமணி பிரச்சாரம் பண்ணணுமா? உங்களுக்கு அந்த ஆசை வேற இருக்கா? ஏங்க அவர் சொல்றதை கேட்டு இவர் சிகரெட் குடிக்காம எவ்வளவு நாள் படத்துல தள்ளாடிக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் பரவாயில்ல, கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு கொஞ்சம் நிம்மதியா சிகரெட் குடிச்சு படத்துல நடிச்சாரு. ரைட்டு. இப்போ அன்புமணி வரணும்னு எதிர்பார்க்கிறது அது வாய்ப்பே கிடையாது. அன்புமணி வந்து அவருக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல பெரும் பிரச்சனையே வந்து பிஜேபி வசம் ஒப்படைக்கிறது தான். அதனால அந்த பக்கம் போறாங்க. ராமதாஸ் ஐயா சொல்றதெல்லாம் எடுபடாது. அவர் ஒரு பக்கம் கடைசியா உட்கார வச்சு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் அவர் லைன் எடுக்கிறாரு, அது தனி. இவரை நம்பி வர்றதுக்கு ஓபிஎஸ் வந்தா கூட அது 7 சீட்டு. அது தினமலர் செய்தியை தான் சொல்றேன். அவர் வர வந்து என்ன பண்ணுவார்? சீட்டு வாங்குவாரு. அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு எதுக்குங்க விஜயை கூப்பிடணும்? திமுக ஓட்ட பிரிக்கிறதுக்கு தானே விஜய்க்கு அசைன்மெண்ட். அப்புறம் எப்படிங்க இவங்கள பூரா கூப்பிட்டு தனியா நிக்க வைப்பாங்க? அந்த அஜெண்டா செல்லுபடியே ஆகாதுங்க. அவங்க பிளான் வந்து விஜய் தனியா நிக்கணும், அவருக்கு திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட ஓட்டுகளை பிரிச்சு எடுக்கணும், குறிப்பா தலித்து சிறுபான்மையினர் வாக்குகள். அந்த லைனுக்குள்ள அவர் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் கிளப்பி விடுற செய்தி என்னன்னா, ஓபிஎஸ்க்கு வந்த கடிதம். இப்ப வந்து சிறுபான்மையினர் ஓட்டையும் தலித்து ஓட்டையும் வாங்குறதுக்கான முகம் தான் சிடிஆர் நிர்மல்குமார். ஆமா, எப்பேற்பட்ட முகம். அந்த பழைய போஸ்டரா எவனாவது கடாவை எடுத்து வெளியே விட்டாங்கன்னா பரவாயில்ல. அத அவங்க குடும்பத்துக்கு நடக்க வேண்டியது நடந்துரும். நம்ம குடும்பன்றது நான் கட்சியை சொல்றேன், அந்த கட்சிக்கு நடக்க வேண்டியது அது நடந்துரும். அதை நம்ம கவலை பண்ண தேவையில்லை. இப்படியான ஒரு முக்கோண சிக்கல் பல பிரச்சனைகள்ல போய்கிட்டு இருக்கு. எங்கடா நம்ம அண்ணன் ஆதவர்ஜனான்னு தெரியல, அவரு டெல்லியில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. வேற வேலைகளான பாஸ்கெட் பால் மேட்ச். தாவேகா கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் பால் குடத்தோட வாசல்ல நிக்கிறாங்க. எந்த பால் குடத்தோட? அபிஷேகத்துக்கு இல்ல, ஊத்திட்டு போ. வெற்றி விழாவுக்கு ஊத்த வேண்டிய பால் குடத்தோட வந்திருக்காங்க. எதுக்கு? கட்சியை புதைச்சு ஊத்துறதுக்கு.
வாய் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நம்ம வந்து இல்லாததெல்லாம் இட்டு கட்டி சொல்லல, நடக்கிறத தான் சொல்றோம். மாவட்ட செயலாளர் தினமும் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, முன்னாள் மாவட்ட செயலாளர் எய்ம் பண்றவங்க இன்னும் பல நிர்வாகிகள் நம்மள்ட்ட கதறதை தான் நம்ம சொல்றோம். அவங்க வைஷ்ணவி, ஆமா அவங்க பாருங்க கொள்கை எதிரியோடய கடைசியில நன்றி சொல்லி அவங்களோட செல்லாயிட்டு இருக்கிறாங்க. பாரதி சீனிவாசன் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அது எப்படி நம்ம இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றோம். நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தானுங்க, ஏய் எங்க தலைவனை பத்தி தப்பா பேசுவியா, அதுவா இதுவானானுங்க. அவங்களுக்கு சோசியல் மீடியால எழுதிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு குரூப், அந்த குரூப்பையும் இப்ப காலி பண்ணிட்டானுங்க. பாவம், வாழக்கூடாது என்று நினைக்கவில்லை, ஆளக்கூடாது என்று தான் நினைத்தோம். அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேனே, அந்த கட்சி வீணா போச்சு, அந்த கட்சியை வேற எவனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காயா, நீங்க எல்லாம் நம்பி வீணா போகாதீங்கடான்னு. இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு லவ்வோன்னு அடிச்சுக்கிறாங்க. அகுமானமா ஸ்கிரீன்ஷாட் போட்டாங்க, இப்ப அதை போட்டே அடிக்கிறாங்க. இல்ல என்ன தைரியத்துல ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வெளியிடுறீங்க? நான் சந்தோஷமா தான் அந்த மெசேஜ் அனுப்புனேன். நீ இத போடணும், பொது சமூகத்துக்கு தெரியணும் நான் சொல்றது நடக்குதுன்னு. அதே மாதிரி நான் வச்ச பொரியல சிக்கிற மாதிரி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டானுங்க. திருப்பி அதே ஸ்கிரீன்ஷாட் இன்னைக்கு உண்மை ஆனதுக்கு பிறகு, உண்மையிலேயே சொல்லி இருந்தான்டா, தட்டியாச்சு விட்டுருக்கலாம்டா, கப்பல் வியாபாரம் எவனோ ஒருத்த சொன்னதை நம்பி போயிட்டேங்கியா. கட்சி எடுத்து தூக்கிட்டானுங்க. கட்சியில இல்லைன்னு அவர் சொல்லிக்கிறாப்ல, ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக ஆதரவாக சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளராக அந்த பையன் அறியப்பட்டு இருந்தாப்ல. பாவம், அவரையும் வந்து கழுவுல ஏத்திட்டானுங்க. சமூக நீதி அது இப்படி 4 பேர் அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, பூரா கழுவுல ஏத்தி விட்டாங்க. கருப்பா இருக்கிறேன் எனக்கு லைக் வராதா, வெள்ளையா இருக்கிறேன் எனக்கு லைக் வராதான்னு இப்போ உட்காந்து கெஞ்சிர நிலைமை காட்டிட்டாங்க அந்த பையனை. பாவமா இருக்கு. நம்ம என்ன பண்றது, நம்ம சொல்றோம், தட்டி விடுறோம், அதையும் மீறி நின்றுக்கிட்டாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை ஓடிட்டு இருக்காங்க, போகாதீங்கடான்னு சொன்னா, யோ என்னையா அப்படி சொல்றேன்னு வழியோடு போய் மூக்குல குத்து வாங்கிட்டு வந்த மாதிரி. நான் என்ன பண்றது, புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ விஜய் ரசிகா. ஆனா அந்த பாட்டெல்லாம் இவ்வளவு ரெலவெண்டா மாறும் மனுஷன் யோசிச்சு கூட பார்க்கல. சங்கீத் பாட்டு புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ விஜய் ரசிகா, புரிஞ்சுக்கோ அர்ஜுன் சம்பத் will be happy. டிங் டிங் டிங். இப்படியாக அந்த கட்சி நமத்து போய் இருப்பது நம்மளுக்கெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு செலிப்ரேஷனாக மாறி இருக்கிறது. இன்னும் கூடுதல் தகவல்களோடு அடுத்தடுத்து என்ன சம்பவங்களை அரங்கேற்றார்கள்னு நீ ஏதோ வன்மமா சொல்ல போற, வேணாம், சந்திப்போம்.